சபையில எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய வாஸ்து ஈஸ்வரன் ஐயா மற்றும் ஒவ்வொருத்தருடைய பெயர் எடுத்து சொல்லி நேரத்தை வீணடிக்காம சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் வாஸ்து பாலச்சந்திரனின் பணிவான வணக்கங்களுடன், வாஸ்துவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணியில பேசுறாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையான கோட்பாட்டில் வாஸ்து வகுப்புகள் நடத்துறாங்க. எத்தனை முறை பேசினாலும் பல வகையான அமைப்புகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எனக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தென்மேற்கின் நுட்பங்கள் அப்படின்ற ஒரு அமைப்புல கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லிக்க வேண்டியது, உங்களுக்கு எல்லாம் தெரியாதது இல்லை, தென்மேற்குல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இந்த தென்மேற்குல ஆளுமை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்து ஜோதிடத்தை இணைச்சு அதுல 360 டிகிரியில பலன் சொல்லணும்னா நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலாம். தென்மேற்குக்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மேற்கு தென்மேற்குக்கு ராகுவும் தெற்கு தென்மேற்கிற்கு செவ்வாயும் ஆளுமை செய்யறாங்க. இதே அமைப்புல ஜோதிடத்தை கூட அங்க சேர்த்தும் போது அந்த காலபுருஷ தத்துவத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்களை நான் எடுத்து சொல்வதில் வாஸ்துவிலையும் சரி ஜோதிடத்திலையும் சரி அதிகமான ரூல்களை எல்லாம் இணைச்சு பலன் சொல்வது கிடையாது. நான் காரணம், ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் வைத்துக் கொண்டு, ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை பார்க்கும் கிரகத்தை வைத்துக் கொண்டு பலன் சொல்லி பெருமளவில் வெற்றி பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி பருவகால ஜோதிடம் என்ற ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு விஷயத்த கிளைண்ட்டுக்கு 2 விஷயத்த நச்சுன்னு சொன்ன, ஐயா கரெக்டா சொன்னீங்க அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள மைண்ட்ல இருக்காது. இப்பவும் நான் பேசிட்டு இருக்கிற, பேசி எழுதி வச்சு பேசி பழக்கம் இல்லை. வாஸ்துவில தென்மேற்க பத்தி நிறைய விஷயங்களை பேசி பேசி கொண்டு போகலாம். ஏன்னா மெமரி பவர் கம்மி, ஞாபகம் மறதி. ஒண்ணு பேசணும்னு நினைப்போம், சும்மா பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும், மேடையில பேசும்போது நிறைய விஷயங்கள் மறந்து போகுது. இப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம், இன்னைக்கு பொறியாளர் துறையிலையும் கட்டுமான துறையிலையும் செய்யறவங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. நான் சமீபத்துல வாஸ்து பார்க்க போன இடத்துல நடந்த ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, ஒரு மேற்கு வாசல் மனை கிழமேல் நீலியாக இருக்கிறது, அதுலயும் வடக்கீசானியம் கொஞ்சம் வளர்ந்த சதுரமாகத்தான் வளர்ந்திருக்கிறது. அந்த வடக்கீசானியம் வளர்ந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு 25க்கு 42 அப்படின்ற அமைப்பு இருக்குது. மேற்கு பக்கமும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்துருக்குது. இதுல எங்க போனாலும் 360 டிகிரியை எப்படி பார்க்கணும், தென்மேற்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க முதல்ல கட்டுமானம் செய்யக்கூடிய அமைப்புல அந்த இடத்தினுடைய நீளம் எது அதிகமோ அதை ஃபண்டமெண்டலாக நிரந்தரமாக வைத்துக் கொண்டு பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில் மனையை சதுரிக்க வேண்டும். அந்த பித்தேகராசி தீரம் என்பது நாம் 8ஆம் வகுப்புல படிக்கிறோம். அங்க பேசும்போது a² + b² = c², அதனுடைய ஸ்கொயர் ரூட் அப்படின்னா அது தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனா ஒரு மல்டிப்ளிகேஷனுடைய நெருங்கிய தொகைதான் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கணிதம் மிக எளிமை. அதே போன்று வாஸ்துவிலையும் இந்த 360 டிகிரி என்னங்க இருக்குதுன்னு என்ன கிண்டல் செஞ்சவங்க இருக்கிறாங்க. நீங்க இந்த தென்மேற்கு பகுதியில 4 வகையான 360 டிகிரி பார்க்கணுங்கய்யா. ஒண்ணு, மணியினுடைய நீளம் எது அதிகமோ அதை ஃபண்டமெண்டலா வச்சுக்கிட்டீங்க. அந்த இடத்தை நீங்க இந்த பித்தேகராசி தீரத்தின் அடிப்படையில நீங்க ஒரு பக்கத்துல 4 அடி, அதாவது ஒரு புள்ளி இருக்கணும், அதுல இருந்து 4 அடி இருக்கணும், ஒரு பக்கத்துல 3 அடி வச்சு குறுக்களவு பிடிச்சா 5 அடி வந்தா அது பித்தேகராசி தீரத்தின்படி அது சதுரமாக இருக்கிறது என்று பொருள். அதற்கு அடுத்த கணிதம், ஒரு பக்கத்துல 6 அடி இன்னொரு பக்கத்துல 8 அடி வச்சு குறுக்க பிடிச்சிங்கன்னா 10 அடி வந்தா அது ஒரு சதுரம். நீளம் மல்டிப்ளிகேஷன் நீளம், அதனுடைய கூட்டுத்தொகையை குறித்துக் கொள்ள வேண்டும். அகலம் மல்டிப்ளிகேஷன் அகலம், 30 அடி என்றால் 30 × 30 போட்டு 900 வந்தா 900 குறிச்சுக்கணும். 40 போட்டோம், அதே 40 கூட குறிக்கும் போது 1600 வந்துச்சுன்னா 1600, 1600 900 கூட்டினா 2500, அதனுடைய ஸ்கொயர் ரூட். இது என்ஜினியரிங் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் வாஸ்துகாரனுக்கு தெரியணும்னு இல்லை. நான் பார்க்க போன மனையில
இது முதல்ல சதுரிச்சு இதுக்கு இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கு இணையா கட்டிடத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். 2 வாரம் கழிச்சு என்ன கூப்பிட்டாங்க. நான் அங்க போறேன். அதுல இன்னொன்னு, இந்த பித்தகிராசி தீர்த்தின்படி மனையை சதுரிச்ச பிறகு பாக்குறது தான் திசை மாறி. அது எத்தனை பாகையில வேணாலும் இருக்கட்டும். இங்க தெரிய வேண்டியது அந்த பாகையில் இருக்கக்கூடிய இடம். நீங்க தென்மேற்கு முதல்ல நீளம் அதிகமா இருக்கக்கூடியது வச்சுட்டா இடம் விரயமாகிறது குறையும். அந்த நீளம் அதிகமா இருக்கக்கூடியது வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்த இருக்குன்னா விரயமாகக்கூடிய, அதாவது ஒருவேளை சைட்டு கிராஸ் ஆகி இருந்தா கொஞ்சம் இடத்த இப்ப இது ஸ்டெடியா நிரந்தரமா வச்சுக்கிட்டோம். இந்த பக்கம் திருப்பக்கூடிய இடம் ஒரு 30 அடியோ 40 அடியோ இருக்குதுன்னா ஒண்ணு உள்ள வரும், இல்ல வெளியே போகும். நம்ம இந்த பித்தகிராசி தேர்வு அப்படி நம்ம திருப்பும் போது மூளை மட்டத்தை இது இடத்துல மூளை மட்டத்தை திருப்பின பிறகு அதிலிருந்து இணையாக கட்டிடத்திற்கு அளவு போட்டால் இந்த குறுக்கு அளவுகளிலிருந்து 6 பக்க அளவு அப்படின்பது பக்கவாட்டு அளவுகள் 4ம் குறுக்கு அளவுகள் 2ம் துல்லியமாக வரணும் என்பது ஒரு என்ஜினியரிங் மெஷர்மெண்ட். ஆனா இந்த என்ஜினியர் என்ன செஞ்சிட்டாரு, தெற்கில் இருக்கிறத தென்கிழக்குல 1.5 அடி இருக்கு, தென்மேற்குல 3.5 அடி இருக்கு. நான் மூலமட்டத்தை திருப்பினேன்னாரு. சரி, நீங்க மூலமட்டத்தை திருப்பினீங்க, திசையை பார்க்க வேண்டாம், ஏதோ மூலமட்டத்தை திருப்பினீங்க. உள்ள குறுக்களவு பிடிச்சா 1.5 அடி வித்தியாசம். சரி செய்யுங்கன்னா தெரியல. இதே மாதிரி பல இடங்கள்ல நான் என்ஜினியர் பார்த்தேன். நான் 100 வீடு கட்டிட்டேன் 200 வீடு கட்டிட்டேன்னு சொல்லக்கூடிய என்ஜினியருங்க. வாஸ்துகாரனுக்கு இந்த மெஷர்மெண்ட் தெரிய வேண்டியதில்லை. ஆனா என்னுடைய குருநாதர் சொல்லிக் கொடுத்த அமைப்புல என்னுடைய ஆய்வுல நான் இன்னைக்கு கற்றுக் கொடுக்கும் போது இந்த அளவுகள் துல்லியமாக இருக்க வேண்டும். 17 அடி உள்கூடு வரணும் அப்படின்னு இருந்தா அது காலம் போஸ்ட் போடும் போதே இத்தனை அடி வச்சு கவரிங்க்கு இவ்வளவு, பூச்சிக்கணத்துக்கு இவ்வளவு போக, பூசனது போக 17 அடி வரணும். 17 அடி கரெக்டா பண்ணியிருக்கேன், கட்டி இருக்கிறோம். ஆனா அவங்க சொல்லுவாங்க டைல்ஸ் போடும்போது கேப் வரும் சார், பீஸ் வரும் சார் அப்படின்னு. இந்த அளவு வாஸ்துனுடைய சேர்ந்ததல்ல, அது என்ஜினியர் தெரிய வேண்டியது. அதுல அவங்க கோளாறு விட்டு போட்டு வாஸ்துக்காரர் சரியில்லை, வேற வாஸ்துக்காரர், எனக்கு தெரிஞ்ச வாஸ்துக்காரர் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு. அந்த வாஸ்துக்காரர் வேற ஒரு வாஸ்துக்காரர் வந்தாரு. ஏற்கனவே இந்த பில்லர் ஒரு ஸ்லேட்டை எடுத்துட்டு நீங்க ஒரு பக்கத்துல அமைச்சா ஒரு டயகனல் மாறிடும், இன்னொரு பக்கத்துல அமைச்சா இன்னொரு பக்கம் மாறிடும். அந்த மாதிரி டயகனல் வித்தியாசம் வந்து மனையை திருப்புறது ஒரு 360 டிகிரி. வானவில் மாதிரி ப்ரொடெக்டர்னு ஒரு விஷயத்தை ஜாமெட்ரி வாசல் பாக்குறோம் இல்லைங்களா, அதுல 5 டிகிரி 10 டிகிரி இருக்கு. அதனுடைய டிகிரி வேற, திசை மானியில பாக்குற டிகிரி வேற. என்னங்க, அதே மனையில 4ஆக பிரித்து அதை மத்திய பகுதியை வச்சு திருப்பினீங்கன்னா அந்த இடத்துலயே 5-10 டிகிரி எல்லாம் இருக்கு, 45 டிகிரி கோண திசை. அப்ப இந்த டிகிரியை முதல்ல நாம உள்வாங்க வேண்டி இருக்கு. இப்ப இந்த யூடியூப் மூலமாக இந்த வீடியோவை ஒரு சாதாரண மக்கள் பார்க்கும்போது புரியறதுக்காக, இங்க கிரகங்களை இணைத்து சொல்வதையும் சாதாரண மக்களுக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக, இனிமேல் கட்டுமானம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்தில் உள்ள ஒரு என்ஜினியரோ ஒரு மேஸ்திரியோ ஆகட்டும், நான் எனக்கு தெரிஞ்சது என்றக்காக வேண்டி உங்களுக்கு தெரியல என்றக்காக வேண்டி நீங்க சிறியவராகவோ பெரியவராகவோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தர் தெரிந்தவர் சொல்லிக் கொடுத்தால் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையை ஏற்று வேணும். தவறு செஞ்சு போட்டு நான் செய்வது சிறப்பு அப்படின்னு வாஸ்து, அது இது வாஸ்துவுக்கும் அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா தயவு செஞ்சு மனையில் 90 பாகை என்பதை நீங்கள் சரி செய்து விட்டு அதற்கு இணையாக கட்டுமானத்தை தொடங்குங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு அளவீடு மாறாது, வாஸ்துவும் அங்கு வந்துடும். மனையில பூமியினுடைய சாய்மானம் 23.5 டிகிரி இருந்தது, தற்பொழுது அது 24.4 பாகையில சாய்ந்திருக்கிறது. இதையெல்லாம் நான் போய் ஆய்வு பண்ணிட்டு வந்தேன்னா கிடையாது, எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்போதைக்கு இந்த சாய்மானம் அந்த சாயானம் என்று பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்குது, 24.4 இருக்குது அப்படின்றது. அது வடகிழக்காக சரிஞ்சிருக்கிறதுனால நாம கட்டுமானம் செய்யக்கூடிய இடத்தை வடக்கு கிழக்கே சரிச்சு விட்டாச்சுன்னா போதுமானதாக இருக்குது. நீங்க இந்த இடத்துல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, தென்மேற்குல வரக்கூடிய அனைத்து வாஸ்து நிறை குறை என்பது 8ஆம் பாவக காரகங்கள் என்று சொல்லக்கூடிய கோர்ட்டு, கேசு, வம்பு, வழக்கு, விபத்து, அவமானம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, சுப காரியங்களை சொல்லக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் தெற்கையும் மேற்கையும், மேற்கு பக்கம் ஆண் பகுதி, தெற்கு பக்கம் பெண் பகுதி, ஆணும் பெண்ணும் சேரக்கூடிய பகுதி இது. இந்த இடத்துல ஒரு குறை வந்தால் இந்த 2 விஷயங்களையும் பாதிப்பு வரும். அந்த மூளைக்கு பேரு கன்னி மூலைன்னு ஒரு பேர் இருக்குது, குபேர மூலைன்னு ஒரு பேர் இருக்கு. இந்த இடத்துல எல்லா நேரத்திலையும் வாஸ்து குறை இருக்கிற பக்கம் எல்லாம் இது வேலை செய்யுமானா அப்படி இல்லை. 8ஆம் பாவக காரகங்களாகப்பட்ட
போட்டு கேசு, வம்பு, வழக்கு, விபத்து, அவமானம் இதெல்லாம் காலபுருஷ தத்துவத்தோட சேரும் போது இந்த தென்மேற்கு பகுதி நில தத்துவத்தை கொண்டது. ஒற்றதை ஒற்றதோடு சேரும் என்று நம்ம குருநாதர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுக்கு நேர் எதிர்வரமான ஈசான்ய பகுதி என்பது நீர் பகுதி. அங்கு ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான். அந்த வடகிழக்கில இருந்து கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஆற்றலை தக்க வைக்கக்கூடியது, அங்கிருந்து வரக்கூடிய அத்தனை சுபகாரியங்களையும் கொடுக்கக்கூடிய பகுதி ஈசான்ய பகுதி. இந்த ஆற்றல் அந்த ஈசான்யத்திலிருந்து கிடைச்ச அந்த சுபகாரியங்கள், அது பொருளாதாரமாகட்டும் அல்லது கணவன் மனைவி உறவு என்று சொல்லக்கூடிய திருமண பந்தமாகட்டும், அங்கு கிடைத்ததை தக்க வைக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு பகுதி சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். தென்மேற்கு பகுதியில ஒரு குறை ஏற்பட்டால் அங்கு 8ஆம் பாவக காரகங்கள் சம்பந்தமான அல்லது 8ஆம் பாவகத்தை தொடர்பு கொண்டு ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் பொழுது அந்த வாஸ்து குறை எது மாதிரி இருந்ததோ அது பொருளாதார வீட்டில் இருந்து நடத்துதா இல்ல உயிர்காரங்களாக நடத்துதா அப்படின்றத பொறுத்து நமக்கு பொருள் விரயமாகுதா, இல்ல பொருள் விபத்தை கொடுக்கிறதா, அல்லது பொருளாதார அவமானத்தை கொடுக்கிறதா, இல்ல உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய கணவன் மறை உறவுல பிரச்சனையை கொடுக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். அங்க எப்படியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒன்னோ பள்ளமாகிறது, ஒண்ணு கட்டிடம் தென்மேற்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடத்தை மட்டும் பார்த்தா பத்தாதுங்க. கட்டிடத்திற்கு 50%ம் அந்த கட்டிடத்திற்கு வெளியில நாம போடக்கூடிய அந்த காம்பவுண்ட் என்றது, அந்த எல்லை என்பதுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. 50% ஆவணம் ஆவரணம். ஆவணமும் சரியா இருக்கணும், ஆவரணமும் சரியா இருக்கணும். ஆவரணத்துல பிரச்சனை வந்தாலும் இந்த பாதிப்புகள் கொடுக்கும், ஆவணத்துல பிரச்சனை வந்தாலும் கொடுக்கும். இப்ப தென்மேற்கிலே காலி இடம் எச்சா வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, தனித்தனியா எடுத்து நாம பேசினா மணிக்கணக்கில் பேசலாம். அப்ப சுருக்கமா சொல்ல போனா, கணவன் மனைவி உறவு திருமண பந்தத்தில் ஒரு முறிவு ஏற்படணும்னா 8ஆம் பாவத்தை தொட்டு வரும்போது கூடவே இந்த மேற்கு பகுதிக்கு ராகு வேற இருக்கிறாரு. அப்போ அந்த ராகு என்றால் அந்த காரகம் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும். தென்மேற்கு பகுதி ராகுவனுடைய ஆளுமை இருந்தால் ராகுவனுடைய காரகம் வேற்று மதம். அப்ப வேற்று மத பெண்களால் ஒரு ஆண்மகன் அங்கு அவமானப்படணும் இருந்தா அந்த வாஸ்து குறை அந்த இடத்துல இருக்கும். அப்ப இது துண்டிக்கப்படுறது மட்டும் இல்ல, அந்த இடத்துல ஒரு வாயில் வந்தால், இன்னைக்கும் நீங்க எங்கெல்லாம் லாக் அவுட் ஆகி கிடக்குதோ ஒரு வீடோ ஒரு நிறுவனமோ இருக்குதுன்னு வச்சீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாம் தென்மேற்குல மேற்கு தென்மேற்குலயோ தெற்கு தென்மேற்குல தான் வாயில் இருக்குதுன்றத நிறைய ஆய்வு பண்ணி இருக்கிறோம். இதுக்கு இன்னைக்கு கண்கூட எங்க கோயம்புத்தூர்ல அவினாசி ரோட்ல போனீங்கன்னா நிறைய நிறுவனங்களை உங்களால பார்க்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு மருத்துவத்துறை சார்ந்த ஒரு நிறுவனம், அன்றைய பொழுது தென்மேற்குல கதவு இருந்தது, இன்னைக்கு அது தெற்கு அக்னிக்கு மாத்தி இருப்பாங்க. அதன் பிறகு அந்த மருத்துவ நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே இன்னொரு மருத்துவ நிறுவனம் இருக்குது, லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல். அதற்கு தென்மேற்கில் மட்டுமே திறவை, மாற்றி அமைக்க இயலாத ஒரு அமைப்பு. அதுவும் ஒரு கண் மருத்துவமனை தான். அதே ரோட்ல அரவிந்தன் இன்னொரு மருத்துவமனை இருக்கு. அதனுடைய வாயில் தெற்கக்னியில் இருக்கும். கட்டிடம் தென்மேற்கு சார்ந்து இருக்கும். வடக்கையும் கிழக்கையும் காலியிடம் இருக்கும். அடிப்படையான விஷயங்கள் தான். ஆனால் சிறிய சிறிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய தாக்கத்தையும், சிறிய சிறிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய இறக்கத்தையும் கொடுக்கறத கூட சொல்லிட்டு, இந்த தென்மேற்கு பகுதியினுடைய அமைப்பாற்றல்களை நிறைய பேசலாம். நான் மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தா கோபையா மாதிரி வந்திருக்கக்கூடிய ஆட்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க பேசுறதையும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறோம். அதே மாதிரி தென்மேற்கு பகுதியை தயவு செஞ்சு 90 பாகை என்பது, ஒன்னு பாகை மானியில பாக்குறது, இன்னொன்னு அளவீடுகள்ல பாக்குறது, இன்னொன்னு மனையிலேயே 90 பாகையில பாக்குறது. இது நீங்க ஃபண்டமெண்டலா வைக்க சொன்ன இடத்துல 90 பாகைக்கு குறைஞ்சிருந்தால் கிழக்கு பக்கத்துல ஈசான்யம் பார்க்கும். அது மேற்கு வாசலாக இருந்தால் 90 பாகைக்கு குறைஞ்சிருந்தா மேற்கு வாசலுக்கு கிழக்கு வாசல் வைங்க. அதே மாதிரி 90 பாகைக்கு அதிகமா இருந்தா அது தெற்கு வாசலாக இருந்தால் தெற்கு வாசலுக்கு அவசியம் வடக்கு வாசல் வச்சு கட்டினீங்கன்னா அந்த கிழக்கு வாசல் தான் சிறப்பு, மேற்கு அந்த வடக்கு வாசல் தான் சிறப்புன்னு எடுத்துக்காதீங்க. இந்த பாகையும் பாருங்க, மனையும் பாருங்க. தெற்கு வாசலா இருந்தா வடக்கு சாணியத்தில் ஒரு கதவு வைங்க. அது 90 பாகைக்கு அதிகமா இருந்தா மிகச் சிறப்பை தரும். அது இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தோஷத்தை தரும்.
ரூபாய்க்கு கம்மியா இருந்து மேற்கு வாசலா இருந்தா அந்த மேற்கு வாசலும் உங்களுக்கு சிறப்பை தரும். அது கிழக்கு வாசல் பணம் தான் செய்யுது அப்படின்றதும் இந்த இடத்துல சனி பகவானுடைய காரகத்தை அது இது எல்லாம் போட்டு குழப்பி ரொம்ப தூரத்துக்கு நீங்க வாஸ்துவில் போக வேண்டாம். ஆசிரியர்கள் பல வகையில் உண்டு, வழிகாட்டிகளும் அதே மாதிரி உண்டு. உங்களுடைய கர்மாவினைக்கு தகுந்த மாதிரியான வாஸ்து நிபுணர்களும் ஜோதிடர்களும் வருவார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் இனி ஒரு விழாவில இது மாதிரியான விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லணும். ஜோதிடர்களுக்கும் கிரகங்களை அடைவு செய்து அந்த மாதிரியான காலபுருஷ தத்துவத்தை இணைச்செல்லாம் எப்படி நம்ம வாஸ்துவில் பலன் சொல்றாம் என்றதெல்லாம் என்னுடைய வகுப்பு நடத்தணும்னு சொல்லி என்ன சிலர் உசுப்பேத்தி பேஷண்ட் வாங்கின வரைக்கும் கிளாஸ் நடத்த சொல்லி நான் கொஞ்ச நாளைக்கு வகுப்பு நடத்தல. இருந்தாலும் சில இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பாளர்களுடைய ஒருங்கிணைப்போட ஒரு வகுப்புகளை நடத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கற்றுக் கொடுத்து அது 100% யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க 2 பேருக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்றதுலையும் எனக்கு என்னுடைய நான் படிச்சது நான் எங்கிருந்து வரல, எங்கேயோ இருந்து குருமா இந்த கோபையா மாதிரி சொல்ற ஆளு விஷயம் சொல்ற ஒரு யூடியூப்ல இருந்து கிடைச்ச விஷயங்களோ ஒரு புத்தகத்துல இருந்து கிடைச்ச விஷயங்கள்ல எடுத்துதான் நாம் அதை கோர்த்து ஒரு பிரபந்தமாக்குறோம். சின்ன சின்ன விஷயங்களை கோர்த்து சொல்வதில் வெற்றி பெற்றவன் நான். அதே மாதிரி சின்ன சின்ன ஜோதிட நூல்கள் அதிகமாக எடுக்காம எளிமையாக கிடைச்ச காரகங்களையும் உறவுகளையும் இணைச்சு பலன் சொல்லி வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஜோதிடம் ஐயா சொல்ற மாதிரி மகா எளிமை அப்படின்றது அவர்களுடைய இதை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்நேரம் வரைக்கும் பொறுமையா கேட்டிருந்த சபையோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன். நன்றி.